அத்தைக்காக கண்டந்திப்புளி ரசம் ஆர்டர் பண்ணிட்டு இப்ப அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ற பாரு. ரொம்ப ஓவரா இதெல்லாம். ரசமா? என்ன பவி சொல்ற? நான் யாருக்கு எதுவும் ஆர்டர் பண்ணலையே. என்னடா சொல்ற? நீ ஆர்டர் பண்ணலையா? ஐயோ சத்தியமா நான் ஆர்டர் பண்ணல. நான் எதுக்கு ஆர்டர் பண்ண போறேன்? டார்ச்சர் பண்ணாத. பவி, வேற யார் வீட்டுக்கோ போக வேண்டிய டெலிவரி அட்ரஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அத்தை நீதான் அவங்களுக்காக ஆர்டர் பண்ணிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத தயவு செஞ்சு கெடுத்துறாத. அவங்க கேட்டா ஆமா நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லுடா ப்ளீஸ். வேற வேலை இல்ல எனக்கு. சந்தோஷ், நீதான் அவங்களுக்காக எதுவும் கேர் எடுக்க மாட்டேங்கிற. நீ செஞ்சதா நினைச்சு சந்தோஷப்படுற விஷயத்தையும் ஏன் கெடுக்க நினைக்கிற? இங்க பாரு பவி, நான் செய்யாதத செஞ்சதா சொல்லி எனக்கு எந்த கிரெடிட்டும் வேண்டாம். புரியுதா? உனக்கு வேண்டாம், ஆனா அவங்களுக்கு தேவைப்படுதுடா. எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? ஏன் குட்டி எனக்காக ஆர்டர் பண்ணிருக்கான்னு சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணி சாப்பிடுறாங்க. இங்க பாரு சந்தோஷ், உன் பேர்ல இருக்கிற சந்தோஷத்தை நான் இன்னைக்குதான் அவங்க முகத்துல பாக்குறேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். சரி சரி, போன வை. ரசத்தை சாப்பிட்டுருப்பாங்களா? சாப்பிட்டுருப்பாங்க, கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாங்க. காய்ச்சல் சரியா இருக்குமா? ஒருவேளை சரியாகாம இருந்தா என்னடா பேசுற ஹரி? கண்டிப்பா சரியா இருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு போன் பண்ணா நல்லா இருக்காது. அவங்களுக்கு குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க என்ன பண்றது? அதுக்கு ஒரே வழி மேடி. உங்களதான் சார் தேடிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, இந்த வீக் வந்து ட்ரெடிஷனல் டிஷ் பண்ற பிளான் இருக்கு. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதை கேட்க தான் உங்களை தேடினேன் சார். ஓ, என்ன ரொம்ப யோசிக்கிறாரு? இருக்கிற சரக்குலாம் தீர்ந்து போச்சா? சரி, இந்த வாரம் பருத்தி பால் பண்ணு. பருத்தி பாலா? சார், பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது சார். அது பாதாம் பால் தானே? நோ, பருத்தி பால் பண்ணிடு. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். ரெசிபி நீங்களே சொல்லிடுங்க. ரொம்ப முன்னாடி பண்ணது எனக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீ வேற யாராவது கேட்டு பண்ண? என்னது? வேற யார்கிட்டயே கேட்டு பண்ணா? சார் செஃப் நீங்க, உங்களுக்கே தெரியலனா சிரிப்பாங்க சார். இல்ல மேடி, இந்த மாதிரி டிஷ் எல்லாம் ட்ரெடிஷனலா சமைக்கிற லேடிஸ்க்கு தான் நல்லா தெரியும். அந்த மாதிரி யார்கிட்டயாவது கேட்டு பண்ணு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சமைக்கிற ஒரே ஆளு எங்க அப்பத்தா தான். அது எப்பவோ போட்டுக்குச்சு. நான் இப்ப யாருக்கிட்ட போய் கேட்பேன்? சார் சார், நீங்களே யாரையா ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், அவங்க கிட்ட போய் கத்துக்கிறேன். மேடி, சொன்னா புரிஞ்சுக்க. See, I'm a big chef. நான் போய் எல்லார்கிட்டையும் கேட்டா தப்பாயிடும். நீ தான் கேட்கணும். யாருக்காவது போன் போட்டு நீயே கேளு. சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? போனை போட்டு கேளுங்கிறீங்க, ஆனா யாருக்கிட்டன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. முட்டாள் முட்டாள், எல்லாத்தையும் நானே சொல்லணுமா உனக்கு? யாருக்கிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது யாரு என்னன்னு நீங்களே சொல்லிடுங்களேன் சார். சரி, இந்த ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல யார்கிட்டயாவது? புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. லக்ஷ்மி மேடம்கிட்ட போன் பண்ணி கேட்கணும். அவ்வளவுதானே, கேட்டுருவோம். ஸ்பீக்கர், நான் பேசிக்கிறேன். ஹலோ லக்ஷ்மி மேடம், நான் மேடி பேசுறேன். ஓ, மேடியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? அதுவா மேடம்,
ஒண்ணுமில்ல மேடம். பருத்தி பால் எப்படி பண்றதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. ஆ? பருத்தி பாலா? என்ன மேடி நீங்க எவ்வளோ பெரிய சமையல் கலைஞர் ஹரி சார் கிட்ட இருந்துகிட்டு என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க ஹரி சார் கிட்டே கேட்கலாமே. மேடம், கேட்க சொன்னதே அவர்தான் மேடம். என்னது? ஒண்ணுல மேடம், ஒண்ணுல. ஹரி சாரு கேக்கு செய்யறதுல பிஸியா இருக்காரு. எதை கேட்டாலும் திட்டுறாரு. இப்பெல்லாம் கொட்டை வர செய்யறாரு. வர வர சரியே இல்ல மேடம். திட்டுறாரா? எதுக்கு திட்டணும்? டவுட் கேட்டா திட்டுவாரா? அப்படி என்ன கோவம் அவருக்கு? நல்லா கேளுங்க மேடம், நல்லா கேளுங்க. ரொம்ப திமிராயிடுச்சு மேடம். ஏதோ கொஞ்சம் நல்லா சமைக்கிறாருன்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு மேடம். கொன்னுடுவே உன்னை. இத பாருங்க மேடி, அப்படிலாம் ஹரி சார பத்தி தப்பா பேசக்கூடாது. சமையல்னா எவ்வளவு பெரிய கலை தெரியுமா? அதெல்லாம் எல்லாருக்கும் வசப்படாது. எவ்வளவு அர்ப்பணிப்பு வேணும் தெரியுமா? ஹரி சார் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பாரு. அவர் ஒரு குரு. தப்பு தப்பா அவரை பத்தி பேசாதீங்க. ஆமா. இதுக்குதான் போன் பண்ண சொன்னீங்களா? மேடி, மேடி லைன்ல இருக்கீங்களா? மேடம், இங்கதான் மேடம், இங்கதான் மேடம், இங்கேதான் இருக்கேன். அப்புறம் மேடம், உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு? காலையில இருந்து நல்ல ஜுரம். ஆனா இப்ப பரவாயில்ல, சரியாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, மத்தியானம் கண்டந்திப்பிளி ரசம் சாப்பிட்டேன். அதுல ஜுரம் சரியாயிடுச்சு. என்னது, கண்டந்திப்பிளி ரசமா? ஆமா மேடி. ரசம் நீங்க வச்சீங்களா மேடம்? இல்ல, ஒரு டெலிவரி பாய் எடுத்துட்டு வந்தான். சரி மேடி, அந்த பருத்தி பால் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன், எழுதிக்கிறீங்களா? மேடம், நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். இங்க ஒரு பருத்தி குடோனே சிக்கி இருக்கு. அது என்னன்னு முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே மேடம், பாய். இவங்க தான் அந்த லக்ஷ்மி காந்தனா, ஓல்டு ஃப்ரெண்ட், வாட்ஸ்அப் குரூப். அந்த கொரியர் பாய். இந்த மனுஷன் கனவை கண்டந்திப்பிளி ரசத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு போல. இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு நானும் பாக்குறேன். சிவ சிவா, பிரதிபா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. முதல்ல இந்த பொங்கல பிரசாதமா சாமிக்கு படிக்க போறேன். ஓ கையால எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. அதான் ஒரு செல்ஃபி எடுத்து அது இன்ஸ்டாகிராம்ல போட்டா நமக்கு லைக் அளிக்கல. ஷோர், why not? எனக்கு ஓகே, நீங்க எடுங்க. இன்னைக்கு பரிமளா மூளை பயங்கரமா வேலை செய்யும். எல்லாம் உன் கையில உள்ள சக்கரை பொங்கல் தான் காரணம் இல்ல பரிமளா? ஆமா ஆமா, சக்கரை பொங்கல் அண்ணா எனக்கு ரொம்ப இஷ்டம். அதுவும் பிரதிபா நல்லா நெய் விட்டு முந்திரி தாச்சா வறுத்து போட்டு நல்லா செஞ்சிருப்பான். இல்ல பிரதிபா? ஓகே, செல்ஃபி எடுங்க. எடுக்கலாமா? அம்மா என்ன காணுமே. இது உடனே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணணும். போடுங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஆக்சுவலா இன்னைக்கு லட்சுமி தான் பிரசாதம் கொண்டு வருவான்னு ஐயர் எதிர்பார்த்து ஏமாற போறாரு. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க பிரசாதம் உள்ள கொண்டு போவோம். வாங்க போலாம். அவங்களுக்கு என்னாச்சு சாமி? என்னது, லட்சுமி அம்மாவை காணுமே. என்ன சாமி, யாரையோ ஆர்வமா எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு? வேற யாரும் எதிர்பார்ப்பாரு? எல்லாம் நம்ம லட்சுமியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா? வழக்கமா ஒவ்வொரு பிரதோஷமும் நம்ம லட்சுமி தான் கோவிலுக்கு பிரசாதம் கொண்டு வருவாங்கன்றது வழக்கம். அதனாலதான் இன்னைக்கும் பிரசாதம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி சுவாமி வழி மேல விழி வச்சு காத்துன்னு இருக்காரு இல்லையா சுவாமி? ஆமாமா, அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். நாழியாண்டே போறது.
எவ்வளவு நாழி ஆனாலும் லக்ஷ்மி வரமாட்டா, பிரசாதம் தரமாட்டா. ஏமா இப்படி அபசகுணமா பேசுறேள்? அதெல்லாம் லட்சுமி அம்மா சொன்ன மாதிரி டான்னு புளியோதரையோட வந்து சேருவா. இது வரைக்கும் எத்தனை பிரதோஷத்துக்கு பண்ணிருப்பா? மிஸ்ஸே ஆகாது. இவ்வளவு நாள் மிஸ் ஆகாம இருந்திருக்கலாம், பட் டுடே டெஃபினெட்லி மிஸ்ஸிங் தான். ஏமா வந்ததுல இருந்து இப்படி அபசகுணமா பேசிட்டே இருக்கேள்? பகவானுக்கு பிரதோஷ பூஜை பண்ண வேண்டாமா? அதுக்கு நைவேத்தியம் வந்தாதானே பூஜை பண்ண முடியும். அதெல்லாம் ஓகே தான் சுவாமி, பட் சம்டைம்ஸ் திங்ஸ் கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட் யூ see. என்ன சொல்றேள்? அதாவது மத்த பிரதோஷம் மாதிரி இந்த பிரதோஷ பூஜைக்கு லக்ஷ்மியால வரவே முடியாது. ஏன்னா லக்ஷ்மிக்கு ஜுரம், படுத்த படுக்கையா இருக்காங்க. நாங்கள பாத்துட்டு தானே வரோம். அப்படியா? అవును, లక్ష్మి కొంట్లో బాలేదు, తను రాలేదు. யா, இவா என்ன சொல்றா? இவாளும் லக்ஷ்மி வரமாட்டான்னு கன்ஃபார்மா சொல்றா. பகவானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சுவாமி, பகவான் சோதிக்கிறது எப்பவுமே சாதிக்கிறதுக்கு தானே. என்ன சொல்றேள்? சுவாமி, இந்த பிரதோஷ பூஜைக்கு நைவேத்தியம் பண்ற பாக்கியம் வேற யாருக்கோ கொடுத்து வைக்கத்தான் உங்களை கடவுள் சோதிக்கிறாரோ என்னவோ. சிவ சிவா. ప్రతిభా డొంక తిరుగుడొద్దు, క్లియర్ గా మాట్లాడు. ஓகே ஓகே. அந்த லக்ஷ்மியை நம்பி நீங்க இந்த மாதிரி இக்கட்ல மாட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு பிரசாதத்தை நானே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் சக்கரை பொங்கல். ముందు తెరుస్తాను. చక్కెర పొంగల్ నెయ్యి మనక మనక சூப்பரா இருக்கு. ஏமா பகவானுக்கு படைக்கிற நைவேத்தியத்தை பார்த்து இப்படி சப்பு கொட்டுறேல, இது நன்னாவா இருக்கு? அவங்கள விடுங்க. நீங்க இந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு படைச்சு பூஜை ஆரம்பிங்க. தப்பா நினைச்சுக்காதம்மா. பகவான் நைவேத்தியத்தை சமைக்கிறதுக்கு ஒரு பக்தி ஸ்ரத்த வேணும். லட்சுமி அம்மா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா சுத்த பத்தமா நைவேத்தியத்தை பண்ணி கொண்டு வருவா. என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்போ நான் சுத்த பத்தம் இல்லாம பக்தி இல்லாம பிரசாதத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலம்மா. நீங்க சுத்தமா சமைச்சாலும் உங்க கூட இருக்கிறவளை பாக்கும்போது எனக்கு நம்பிக்கை வரல. அதனால நான் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாக்குறேன். லட்சுமி அம்மா நிச்சயம் வருவான்னு என் உள்மனசு சொல்லுது. சுவாமி, அத நான் சொன்னேன்ல, லக்ஷ்மிக்கு ஜுரம், கண்டிப்பா வரமாட்டாங்க. லக்ஷ்மி மேடம் கண்டிப்பா வருவாங்க. ஹரி சார், உங்களுக்கு எப்படி? வருவாங்க. லக்ஷ்மி மேடம் கண்டிப்பா வருவாங்க. அதுவும் பூஜைக்கு பிரசாதம் கொண்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. எப்படி வராம போவாங்க? ஐயோ ஹரி சார், நீங்க மறந்துட்டீங்களா? நேத்துக்கு தான் நாங்க கோவில்ல வச்சு உங்களை மீட் பண்ணும்போது சொன்னமே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால எழுந்து நிக்க கூட முடியலன்னு. அப்புறம் எப்படி சார் பிரசாதம் கொண்டு வருவாங்க? நோ சான்ஸ் சார். அது எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவங்களுக்கு ஜுரம் சரியா இருக்கலாம்ல? சார், சரியா இருந்தா இந்நேரத்துக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? பிரசாதம் பண்ண கொஞ்சம் முன்ன பின்ன டைமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா வருவாங்க. இல்ல சார், கண்டிப்பா வர மாட்டாங்க. எனக்கு வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி கோயில் காரியங்கள்லாம் அவங்க ஆத்மார்த்தமா செஞ்சு பழக்கம். எந்த சூழ்நிலையிலையும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்துருவாங்க. நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இவா 3 பேருமே லட்சுமி அம்மா வரமாட்டான்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லிட்டு இருக்கா. இல்ல ஹரி சார், நீங்க 2 பேரும் வேணா பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு லக்ஷ்மி வரவே மாட்டாங்க. சோ ஃபைனலி நான் செஞ்ச சக்கர பொங்கலை தான் சாமிக்கு நைவேத்தியமா வச்சு பூஜை பண்ண போறாங்க. అవునవును, నాకు కూడా అలాగే అనిపిస్తోంది. అదే అంగనతనే நடக்கும். எனக்கு அப்படி தோணல. இன்னைக்கு சாமிக்கு சக்கரை பொங்கலை விட புளியோதரை தான் நைவேத்தியமா வேணும்னு அந்த சாமியை கேட்கிற மாதிரி தோணுது. சார், நான் சொன்னதுதான் நடக்க போகுது. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. லக்ஷ்மி நிச்சயமா வரமாட்டாங்க. என்னோட சக்கர பொங்கலை தான் இன்னைக்கு பிரசாதமா எல்லாரும் சாப்பிட போறாங்க. பார்க்கலாம். அந்த லக்ஷ்மி மேல ஹரி சாருக்கு அவ்ளோ நம்பிக்கை. இன்னைக்கு உங்க நம்பிக்கை எப்படி தவிடுபடி ஆக போகுதுங்கறத நான் பார்க்கத்தான் போறேன். சாமி, பிரதோஷ நேரம் முடிய போகுது, பூஜை ஆரம்பிக்கலாமே. நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன். லட்சுமி அம்மாவை இன்னும் காணுமே. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, அவங்க வர மாட்டாங்கன்னு சொன்னா கேளுங்களேன். இல்ல, லட்சுமி மேடம் கண்டிப்பா வருவாங்க. என்ன ஹரி சார், நீங்களும் சின்ன குழந்தை மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க.
லக்ஷ்மிக்கு ஜுரம் இன்னும் சரியாகல சார், எப்படி வருவாங்க? சோ நீங்க என்ன பண்றீங்க? பிரசாதத்தை புடிங்க, போய் நெய்வேத்தியம் பண்ணி பூஜையை ஆரம்பிங்க. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ற பாக்கியம் உனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு போல இருக்கு. இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாதுமா. நான் பூஜையை ஆரம்பிச்சாகணும், கொடுங்க. எப்படி? இல்ல சூடு பிரதிபா, லக்ஷ்மி வரலன்னு சொன்ன உடனே ஹரி சார் எவ்வளவு அப்செட் ஆயிட்டார் பாத்தியா? ஆமா, பாவம் ஹரி சார். அவரை விடுங்க. இங்க லக்ஷ்மி தான் எல்லாமே. அவங்க தான் கோவிலுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்கணும். லக்ஷ்மி லக்ஷ்மின்னு எதுக்கு எடுத்தாலும் லக்ஷ்மின்னு சொல்ற இந்த இடத்துல நாம முதல் முறையா நுழைஞ்சிருக்கோம். இனி நம்ம ராஜ்யம்தான். ஒருவேளை உங்க எல்லாரும் சொல்ற மாதிரி லக்ஷ்மி மேடம்க்கு ஜுரம் குறையலையோ இல்லவோ? ஐயோ காட், என்னப்பா கரண்ட் போச்சு? என்ன இது? தடங்களா வருது. பகவானுக்கு இந்த நைவேத்தியத்துல விருப்பம் இல்லையோ? என்னையா இப்படி அவசகுணமாயி போச்சா? சாமி வந்துட்டேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். பகவானே, சாமி சாமி பிரசாதம் வாங்கோ. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நீங்க நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுங்க. சரிம்மா. ஆஹா, என்ன ஒரு நிமித்தம். உங்க பிரசாதம் வரணுங்கிறதுக்காக தான் பகவான் பவரை கட் பண்ணி தடுத்திருக்கார். உங்களை எங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எம்பெருமான் சிவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க நன்னா இருக்கணும். அப்போ இன்னைக்கு லக்ஷ்மி கையால நல்லெண்ணெய் விட்டு கடல் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிய புளியோதரையா ஒரு வெட்டு வெட்டிட வேண்டிதான். ஏன் பரிமளா, இത്രയും நேரம் பிரதிபா செஞ்ச பொங்கல் தான் சூப்பர்னா அത്രയും വലിയ டெஃபினிஷன் கொடுத்த. இப்ப லக்ஷ்மி வந்த உடனே அவ செஞ்ச புளியோதரை பிரமாதம்னு சொல்றியே? அப்போ சக்கரை பொங்கல் பிரசாதனே முடிவாயிடுச்சு. இப்போ புளியோதரை இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எது பிரசாதமா வருதோ அதுக்கு மார்க் வேண்டிதான். నువ్వు నా స్ట్రాటజీని ఫాలో பண்ணு. நீயும் ஸ்ட்ராட்டஜி. லக்ஷ்மி, நீ வரமாட்டேன்னு தான் நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அது எப்படிக்கா? சாமி பூஜை விஷயம் இல்லையா? பிரசாதம் பண்ணி தரேன்னு உறுதியா சொல்லிட்டேன், மீற முடியுமா? అదే మాదిరిదా హరిసారు సొన్నారే. లక్ష్మి మేడం తప్పకుండా వస్తుంది అని. హరిసార్ వందిరుకారా? అవును, వచ్చారు. అంటే నువ్వు కనిపించలేదు కదా, అందుకని వెళ్ళిపోయారు. ఓం ప్రాణాయ స్వాహ, అపానాయ స్వాహ, వ్యానాయ స్వాహ. கொடுங்க 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 கொடுங்க. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாசினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ. ஒருவேளை லக்ஷ்மி மேடத்துக்கு வைரல் ஃபீவர் மாதிரி ஏதாவது இருக்குமோ? ச்சே, அப்படி
அப்படிலாம் இருக்காது. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஏது எதுவும் தெரிஞ்சுக்க முடியலையே. யாருக்கிட்ட கேக்குறது? இந்த கோயில்ல புளியோதரை செம்ம டேஸ்டா இருக்குல்ல? ஆமா ஆமா, சூப்பரா தான் இருக்கு. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः